அப்படின்னா ஆதாரத்தை போய் ராகுல் காந்தி கிட்டலாம் போய் நம்ம கேட்க முடியுமா விக்ரம்? அவர் கேள்வி மட்டும்தான் கேட்பார், அந்த கேள்வி என்னன்னு கூட தெரியாது. அதே மாதிரி அவர் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சொல்வார். அருண்ஜேட்லி இருக்காரா, அந்த காலத்தில் இருந்தாரா, அதை பற்றிலாம் அவர் கவலை கிடையாது. சொல்லிட்டு இந்த பக்கம் போயினே இருப்பார். இதுக்கு தான் நான் சொல்கிறது, சீமானுக்கு டஃப் ஃபைட்டு கொடுக்குற ஒரே ஒரு ஆள் இந்தியாவில் அப்படின்னா அவர் ராகுல் காந்தி அவர்கள் தான் அப்படின்னு. இப்போ புரியுதுங்களா? அண்ணன் என்னென்னலாம் சொல்லிக்கிறாரு எங்கள் அண்ணன் சீமான். அவர் மேலே யாராவது கேஸ் போடுறோமா? இணையா இது தமிழ்நாட்டில் இங்கே இருக்கின்ற அந்த சகிப்புத்தன்மை ஏன் அங்கே இருக்கவங்களுக்கு இல்லை? இப்போ புரியுதுங்களா? அந்த இன்டாலரன்ஸ் பிரிகேட், சகிப்புத்தன்மை இல்லாமல் ஆகிவிட்டார்கள் பாஜகவினர் அப்படின்னு. அப்படி வந்து பொய் சொன்னதுக்கு கேஸ் பண்ணோன்னா எங்கள் அண்ணன் சீமான் மேலே எவ்வளோ கேஸ் போட்டிருக்கணும். ஒரு கேஸாவது பொய் சொன்னார் நம்ம போட்டுக்கிறோமா? ஏங்க பாவம் பச்சை மண் அவர் மேலே இப்படி ஒரு கேஸை போட்டு கோர்ட்டில் இந்த மாதிரிலாம் கேள்வியை கேட்டு இதுக்கு மேலே வந்து இது காங்கிரஸில் வந்துட்டாங்க. என்னங்க ஒரு உண்மையை கேட்கக்கூடாது, உண்மையை கேட்கக்கூடாதான்னு யாரும் சொல்ல, கேள்வி கேட்கக்கூடாதான்னு யாரும் சொல்ல. நாங்கள் சீனா இந்த மாதிரி உள்ளே வந்துருக்குதா அப்படின்னு கேட்டால் அது கேள்வி. இவ்வளோ இதை ஆட்டையை போட்டாங்க அப்படின்னா அது 2000 ஸ்கொயர் கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட 40,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் தெரியுமா? அதுவே தப்பாக சொல்கிறாரு அவர். அது எப்போன்னா நேரு பிஎம்மாக இருக்கும்போது. அதில் வேற ஒன்று சொல்லுவாங்க, சமீபத்தில் கூட பாஜகவில் ட்வீட் போட்டிருந்தாங்க. அதாவது இந்த மாதிரி அந்த அக்ஸாய் சிங் அதெல்லாம் போயிடுச்சானு தேர் நோ பிளேட் ஆஃப் கிராஸ் க்ரோஸ் அப்படின்னாரா. அப்போ யாரோ ஒருத்தர் சொன்னாரா, இந்த தலையில் கூட ஒன்றும் வளரவில்லை. அதை வழுக்கைன்னு சொல்லக்கூடாது, தலைமுடி பற்றாக்குறைன்னு சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய வந்து இந்த மாற்று இல்லையா, அதனால் தலைமுடி பற்றாக்குறை அப்படி சொல்லலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்லாம் கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த காலத்தில் போனது அது வந்து இப்போது சுருங்கிடுச்சின்னு அவர் நினச்சின்னு இருக்கிறார் போல இருக்குது அந்த ஏரியா. அதனால தான் வந்து அந்த 40,000 2000 அப்படின்னு சொல்லியிருக்கார் போல இருக்குது. இல்லை அது 40,000 சில்லற தான். அது காங்கிரஸ் காலத்தில் நேரு பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது தான் சீனா ஆட்டையை போட்டது. கொஞ்சம் வரலாறு படிக்கணும்னு நினைக்கிறேன் அண்ணன் அவர்கள். படித்தார்னா இதெல்லாம் தெரியும். அந்த ஏரியா அப்படியே தான் இருக்குது, சுருங்கவும் இல்லை விரியவும் இல்லை. மீட்போம், இவங்க எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் நம்ம போய் கேட்கணும், எப்போ நீங்கள் அதை மீட்பீங்க? பிஓகேவை எப்போ மீட்பீங்க? இந்த பிஓகே யாரால் போச்சு? அதுவும் காங்கிரஸ் நேருவால் போச்சு. நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ மீட்பீங்க அப்படின்னா சரி விடுங்க. ராகுல் காந்தி அப்படின்ன பிறகு நாம் இதெல்லாம் வந்து சீரியஸாக எடுத்துக்கூடாது.